Hi everyone, welcome back to Banu Samee Kitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கடைகள்ல வாங்காம வீட்டிலேயே ஈஸியா செய்யக்கூடிய மயோனைஸ் எப்படி செய்யலான்றதாங்க பார்க்க போறோம். இதுல கொஞ்சம் கூட முட்டை வாசனையே வராதுங்க. ரொம்ப திக்கா டேஸ்டா இருக்கும். கடைகள்ல கூட இந்த மாதிரி கிடைக்காது. வாங்க இது எப்படி செய்யலான்றத பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. 3 முட்டைய அவிச்சு எடுத்துக்கோங்க. நார்மலா நம்ம வேக வைக்கிற மாரி வேக வச்சுட்டு, அது மேல இருக்கிற தோல் எடுத்துட்டு, முட்டைய இந்த மாரி 2ஆ கட் பண்ணிக்கோங்க. நமக்கு மஞ்சள் கரு தேவை கிடையாதுங்க. வெறும் முட்டையோடைய வெள்ள பகுதி தான் வேணும். மஞ்சள் சேர்க்கும்போது முட்டை வாசனை ஜாஸ்தியா இருக்கும். அதனால முட்டையோடைய வெள்ள பகுதிய மட்டும் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா முட்டையில இருந்தும் மஞ்சள் கருவ எடுத்து வச்சுட்டு, வெள்ளைய மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்ப நாம இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும்னா 1 டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம். 6 பல் அளவுக்கு பூண்டு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் வினிகர் இல்ல அப்படின்னும் போது நீங்க 1ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸை கூட சேர்த்துக்கலாங்க. எலுமிச்சை பழ சாறை சேர்த்துட்டு இதை நம்ம மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணிய சேர்க்காம அரைங்க. அதுவே நல்லா திக்காயிடும் பாருங்க. இப்போ நாம இதுல எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய்லாம் சேர்க்க வேண்டாம், ஏன்னா டேஸ்ட் மாறிடும். சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. ஒரு 2 சுத்து சுத்தினாலே போதுங்க. பல்ஸ்ல வச்சு ரொம்பவும் ஜாஸ்தியா அரைச்சிட வேண்டாம். பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. கடைகள்ல கூட நமக்கு இந்த அளவுக்கு திக்கு கிடைக்காதுங்க. இதை நீங்க கிளீன் ஜார்ல போட்டு 1 வாரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடலாம். சூப்பராகவே இருக்கும். இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். இதுல கொஞ்சம் கூட முட்டை வாசனையும் இருக்காதுங்க. கடைகள்ல கூட இந்த மாதிரி கிடைக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். Thank you for watching.